சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும் வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும் இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும் அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா உயிரை சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் தண்ணீராக நீ இருந்தால் தவளைகள் தானே நீச்சலிடும் சூரியனாக இரு மனிதா பூமி உன்னை சுற்றி வரும் ஆகாயத்தை உன் சிறகால் அளந்திட நீயும் பறந்திடடா பூகோளத்தை உன் தோள்கள் சுமந்திட நீயும் நிமிர்ந்திடடா இளைஞரே இளைஞரே புது யுகமே இனி இந்த பூமியின் புது சரித்திரம் யுகம் யுகம் புது யுகம் யுகம் சொல்லுமா. என்னங்க, என் ஃப்ரெண்டு ராஜலட்சுமி நேத்து டின்னருக்கு இன்வைட் பண்ணாலே ஞாபகம் இருக்கா? நேத்தில இருந்து 10 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். ஞாபகம் இல்லாமலா இருக்கும்? இங்க இருந்து கரெக்டா 5 மணிக்கு புறப்பட்டாதாங்க சரியா இருக்கும். ஆமாமா, அப்பதானே 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போய் சேர முடியும். சாப்பிட்டுட்டு பேசிட்டு 8 மணிக்கு கிளம்புனா 9 மணிக்கு நம்ம வீட்டுக்கு சேரலாம். என்ன கரெக்டா? என்ன கிண்டலா? பாதி நீ சொல்லிட்ட, உனக்கு வாய் வலிக்குமேன்னு தான் மீதி நான் சொன்னேன். என்ன தப்பா? சரி சரி, மறக்காம 5 மணிக்கு வந்துடணும், சரியா? அம்மா உத்தரவு போட்டா ஐயா கேட்காம இருக்க முடியுமா? கண்டிப்பா வந்துடுறேம்மா. சரிங்க. ஓகே. ஹலோ கல்பனா, சொல்லுங்க சார். நான் 4 மணிக்கு மேலே கம்பல்சரியாக கலந்துக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி மீட்டிங் ஏதாவது இருக்கா? சார் 1 செகண்ட் இருங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை சார். அந்த ஏஜென்ட் மீட்டிங் மட்டும்தான் இருக்கு. ஒன்று பண்ணுங்க, அந்த மீட்டிங் 2 நாளைக்கு போட்டுருங்க. 4 மணிக்கு மேலே நான் வெளியே கிளம்பி ஆகணும். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ. கல்யாணி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. சமையல் ரூம்ல என்ன சாமியா கும்பிடுவாங்க? சமைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 24 மணி நேரம் சமையல் கட்டே சமைச்சுக்கிட்டு தான். எப்படி வெளியே வர மாட்டியா? உங்களை மாதிரி ஆளுக்கு வாழ்க்கப்பட்டா வேற என்ன பண்ண முடியும்? சமையக்கட்டிலே இருந்து அவிஞ்சு அதிலே முடிச்சிட வேண்டியதான். பாவம் காயத்ரி தன்னை பத்தி கூட கவலைப்படாம இந்த குடும்பத்துக்காக ராத்திரி பகலா கஷ்டப்படுறா. நாம 4 பேரும் அவ சம்பாத்தியத்துல தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவளுக்கு சமைச்சு போட்டு அவ கடனை அடைச்சிட்டு இருக்கேன். தலை எழுத்து. பேசி முடிச்சியா? கோவத்துல கூட நீ அழகாதான் செல்ல இருக்க. கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சு. என்ன பண்றது? புதுசா டயலாக் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற வரைக்கும் பேசுறதே திருப்பி திருப்பி பேச வேண்டியதுதான். நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி சமைக்கிறது? ஆமா, ஆம்பளைக்கு சமைக்கட்டுல என்ன வேலை?
பகலில் தானே காயத்ரி வீட்டில் இருக்காது, விஜயா வேற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கு, நம்ம குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிருக்கு. இது கூட புரிஞ்சுக்க மாட்டேன். வெளியே போய் வேலை பார்த்து 4 காசு சம்பாதிக்க பக்கு இல்ல. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் சொல்றேன். ஒரு பையன் எனக்கு வேலை தர மாட்டேன், நான் என்ன பண்றது? ஆமாமா, உங்க இஷ்டத்துக்கு போவீங்க, உங்க இஷ்டத்துக்கு வருவேன்னு சொன்னா எவன் வேலை தருவான்? உங்களுக்கு நான் ஒரு வேலை தரேன். இருங்க இருங்க. நமக்கு இவ வேலை தராளா? நமக்கு தெரியாம தான் சைட் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாளா? இந்தாங்க, இதுல 1000 ரூபாய் இருக்கு. ஸ்கூலுக்கு போய் அஞ்சலிக்கு ராகுலுக்கு இந்த மாசம் ஃபீஸை கட்டிட்டு வாங்க. பிரயோஜனமா வீட்டுக்காவது வேலையை செய்யுங்க. வழக்கமா அந்த வேலையெல்லாம் காயத்ரி தானே செய்யும். புதுசா அந்த வேலையை ஏன் தள்ள கட்டுற? அவளுக்கு ஸ்கூல் பக்கமா போற வேலை இல்லையா, அதனாலதான் பணத்தை என்கிட்ட கொடுத்து கட்டிட்டு வாங்கன்னு சொன்னா. எனக்கு இந்த ஆபீஸ்க்கு போய் பேசி எல்லாம் பழக்கம் இல்ல, அதனாலதான் உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்க இப்ப போறீங்களா இல்லையா? போனா கத்திய தொலைச்சிருவிய. போறேன். போங்க. போற போட தின்னுட்டே போறார் பாரு. எழுந்திருப்பா. பார்த்து விளையாடக்கூடாதா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், வா. நீங்க வா. உட்காருங்க. தைரியமாக சொல், நான் மனிதன். சிச்சி, நீ மனிதன் தானா? நீ மனிதன் தானா? தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? நீ மனிதன் தானா? என்னடா இது? No! Never! சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். என்னன்னு சொல்லி சொல்ல. பக்கத்தில் ஒயின் ஷாப் எங்கே சார் இருக்கு? இந்த ரோட்டில் எத்தனை பேர் போகிறாங்க? அவங்கெல்லாம் விட்டு என்ன மட்டும் அதை கேட்கணும்னு ஏன் உனக்கு தோணுச்சு? சார், உங்களை பார்த்தாலுமே ஒரு நல்ல குடிமகனாக இருக்குது. அதுதான். என் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டியா? அங்கே பாரு. தெய்வமே இருக்கு. தெய்வமே சார், நான் வெளியூர் காலிலேருந்து கடை தெரியாமல் அலமோதிட்டு இருந்தேன் சார். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், வாங்கலாம், ஒரு பெக்கு சாப்பிட்டு போவோம். எனக்குள்ள தூங்கிட்டு சிங்கத்தை தட்டி எழுப்பாத. போ. ஓரளவுக்கு போயிடுறேன். நேத்து சீரியல் பாத்தியாடி? நல்ல காலம் சீரியல்ல நேத்து காயத்ரி அவங்க அண்ணனை வயசுல மூத்தவனு கூட பார்க்காம செருப்பாலையும் விளக்கமாத்திலையும் அடிச்சிட்டாலுமே தெரியுமா உனக்கு? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? நல்ல சீரியஸான சீன்ல தொடரன்னு போட்டுட்டாங்க. கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கிறியா? நீ வீட்டுக்கு மூத்த பையனா? வெளியில சொன்னா எனக்கு வெக்க கேடு. இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ண உன் கையை கொண்டே முடிச்சு எடுத்துட்டு ஜாக்கிரதை. இதுல உனக்கு கல்யாணம், 2 குழந்தைங்க வேற. வெக்கமா இல்ல? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பண்ண தொலைச்சிருவேன். ஒரு வழியா தப்பிச்சோண்டா சாமி. அப்போ ஐயோ. Excuse me. Yes. I am one small help. சொல்லுங்க, கண்டிப்பா செய்றேன். இந்த பாட்டில கொஞ்சம் திறந்து கொடுக்க முடியுமா? எப்படி ஆளாளுக்கு காலையிலேருந்து என்ன தேடி தேடி கரெக்டா அட்டாக் பண்றீங்க?
நான் ஃபுல் போதையில் இருந்தால் திறந்துருவேன். இப்போ பாதி போதையில் இருக்கால திறக்க முடியலை. ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். இனிமே நான் எங்கடா என் வேலையை பார்க்கறது? நம்ம 2 பேருக்கும் ஒரே வேலை தான். வாப்போம். ஓகே காமா. நல்ல வருத்தம் இன்னும் 2 கூட தம்பி. அப்படா. அம்மா சரஸ்வதி என்ன மன்னிச்சிருமா. என்ன சார் தேடுறீங்க? என் பொண்டாட்டி பேர் சரஸ்வதி. யாரோ கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சுது. என்னமோ அவ தான் வந்துட்டாளான்னு பார்த்தேன். ஐயோ ரொம்ப சாரி சார். சரஸ்வதின்னு சொன்னது என்னமோ நான் தான். ஆனால் உங்கள் பொண்டாட்டியை கூப்பிடல சார். ரொம்ப சாரி சார். நான் சொன்ன சரஸ்வதி மனுஷங்க கண்ணில் படமாட்டா. அவள் தூணி இருப்பா, துரும்புலியும் இருப்பா. நான் சொன்னது சாமி சரஸ்வதியை. நீங்கள் சாப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சரஸ்வதி கல்வி கடவுள் தானே? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ராட்சசி. ஆனால் மற்றவங்க கண்களுக்கு அவர் கல்வி கடவுளாக இருக்கலாம். ஏன் கேட்குறீங்க? இல்லை, நான் மன்னிப்பு கேட்டது சரியான கடவுள்கிட்ட தானான்னு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ நான் கேட்டதும் கல்வி சரஸ்வதியை பற்றி தான். நீங்கள் சாப்பிடுங்க ப்ளீஸ். ஆஹா, மறுபடியும் எக்ஸ்கியூஸ் ப்ளீஸ். இங்கே ஸ்கூல் பசங்க ஏபிசிடி படிக்க சத்தம் கேட்டுச்சு. பக்கத்தில் ஸ்கூல் இருக்கா? இல்லையே. உங்களுக்கு கேட்கலையா? சாரி சார், எனக்கு கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சான்னு டவுட்டை கிளியர் பண்ணிட்டேன். தாராளமாக சாப்பிடுங்க. சரிங்க. ஐயோ ஐயோ சார் சார் நிறுத்துங்க. மறுபடியும் அதே ஸ்கூல் பசங்க அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தான்னு சத்தம் கேட்டுச்சே. இது கூட உங்களுக்கு கேட்கலையா? கேட்கலையா? எனக்கு கேட்டுச்சு சார். அதான் உங்களுக்கு கேட்டுச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கடைசி சாரி சார், நீங்கள் சாப்பிடுங்க. தம்பி வரேன் சார். சீக்கிரம் வாடா. இந்த டம்ளரில் போடு. வாயில வை. தம்பி சூப்பர் ஐடியாவா இருக்க. எனக்கு ஒரு ஸ்ட்ரா கொடு. பாத்து பாத்து மெதுவா. அம்மாயே, என் பேருக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணுமா? ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டமா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. கையில மடி நான் போய் டாக்டர் போய் பார்த்துக்கோமா. கொஞ்சம் பார்த்துடலாமா? பார்த்துக்கோங்க. இதோ வந்துட்டேன். டாக்டரை பார்த்துடலாமா? சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுமா. சீக்கிரம் லைன் பண்ணுங்க. என் பேத்தியை கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க ஐயா. வார்டு நம்பர் 208 கூட்டு போங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கால். கால் கனெக்ட் ஆன உடனே எனக்கு இன்டர்காம்ல கொடுத்துருங்க. ஓகே. பாத்து போகும்போது மாத்திரை வாங்கிட்டு போ. என்ன இன்னைக்கு ஒரு நாள் வலி இருக்கும், நாளைக்கு சரியாயிடும். என்ன தம்பியை கூட்டிட்டு போ. சரிக்கா. சிசேரியன் கேஸ் ஆபரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. 5000 ரூபாய் பணத்தை கவுண்டர்ல கட்டிட்டு ரிசிப்ட் எடுத்துட்டு வாங்க. 5000 ரூபாவா? என்னம்மா சொல்ற? பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா போயிட்டு வாங்க. அம்மா, அவங்க வீட்டுக்காரர் ஃபேக்டரியில வேலை பாக்குறாருமா. ஆள் அனுப்பியிருக்க, இப்ப பணத்தோட வந்துருவாருமா. பணத்தை பார்க்காம கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கம்மா. அந்த பொண்ணு பிரசவலில எப்படி துடிச்சிட்டு இருக்கா? சீக்கிரம் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. இங்க பாருங்கம்மா, பணம் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஊசி எடுக்க மாட்டாங்க, சர்ஜன் கத்தி எடுக்க மாட்டாங்க. பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல, சீக்கிரமா போய் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. என்ன சிஸ்டர் இது 250 ரூபாய் போட்டிருக்கீங்க? மெடிசன் ஃபீஸ், டாக்டர் ஃபீஸ், லேப் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம் மேடம். என்ன இது அநியாயமா இருக்கு? அதுக்கு நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல சின்ன ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டிட்டு போயிருக்கணும் மேடம். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. என்ன பெரிய ஹாஸ்பிட்டல், நீங்க தான் மெச்சுக்கணும்.
தங்கமாயி நான் என்ன பண்ணுவேன்? எம்மாடி அம்மா கொஞ்சம் பொறுத்துக்க தாயி. ஐயா என் பேத்திக்கு எப்படியாவது வைத்தியம் பாருங்க ஐயா. அவ புருஷன் பணத்தோட வந்துருவா ஐயா. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள பேஷண்ட் வந்தா ஆபரேஷன் பண்றது எங்களுடைய வேலை. மத்தபடி பணத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. ஐயா பாருங்க ஐயா. இல்ல முடியாதுமா. ஐயா டாக்டர் ஐயா. ஐயா பாருங்க ஐயா. ஐயா உங்க கால விழுந்து கேக்குறையா. ஐயா எங்க கிட்ட இந்த நகையெல்லாம் கழட்டி கொடுத்துறோம். அவளுக்கு வைத்தியம் பாருங்க ஐயா. ఐ కాంట్ డూ ఎనీథింగ్. నాకు ప్రసవ కేసుకు సంబంధం లేదు. నేను ఆర్థోపెడిక్ డాక్టర్. ஐயா என்னையா சொல்றீங்க? இல்லம்மா, இவர் எலும்பு முறிவு கேஸ் மட்டும் தான் பாப்பாரு. பிரசவ கேஸ்லாம் பார்க்க மாட்டாரு. என் பேத்தி எங்க அம்மா தயாரு என்ன பண்ணுவேம்மா? ஐயோ தங்கமாயி உனக்கு தங்கியா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கமன். எஸ். ஏன் சார் அங்க பேஷண்ட் பிரசவ வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள அட்மிட் பண்ணி ஆபரேஷன் பண்ணுங்க சார். நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை பார்த்துக்கிறேன். ரிசப்ஷனில் பணம் கட்டினா பணம் கட்டின பில்லை பார்த்துட்டு டாக்டருங்க ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. போய் பணம் கட்ட சொல்லுங்கள். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்க போய் அழுவேன்? ஐயோ வைத்தியமா பிள்ளை துடிக்கிறாளே. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா பார்த்துட்டு வாங்கம்மா. டாக்டர் வெளியே ஒரு பேஷண்ட் பிரசவ வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அட்மிட் பண்ணி டெலிவரி பாருங்க. டெலிவரின்ற சாதாரண விஷயம் இல்லைங்க. இசிஜி, எக்ஸ்ரே, பிளட், யூரின் இந்த ரிப்போர்ட்லாம் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்க. நீங்கள் ரிசப்ஷனில் பணத்தை கட்டிட்டு பில்லை எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். வாங்கம்மா வாங்க. கொஞ்சம் பொறுத்துக்குமா சார். பிளட் டெஸ்ட் எடுங்க சார். மேடம் டாக்டர் எழுதி கொடுத்த ஸ்லிப்பை கொடுங்க. டாக்டர் சீட் நான் வாங்கிட்டு வரேன். நீங்க முதல்ல பிளட் டெஸ்ட் எடுங்க. 100-150 டெஸ்ட் இருக்கு மேடம். நான் எதை முதல்ல பண்றது? டாக்டர் ஸ்லிப் கொடுத்தா தான் நான் பிளட் டெஸ்டே பண்ண முடியும் மேடம். ஹலோ ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன். உடனே கிளம்பி ஃபார்மா ஹாஸ்பிட்டலுக்கு வா. என்ன காயத்ரி, என்னாச்சு? பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. உடனே கிளம்பி வா. வரும்போது நம்ம போட்டோகிராஃபரே கூட்டிட்டு வா. அங்க ஏதாவது பிரச்சனையா? நீ நேர்ல வா, நான் சொல்றேன். மேடம், இங்க சித்ரான ஒருத்தவங்க பிரசவத்துக்காக வந்தாங்களே, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா? ரூம் நம்பர் என்ன? நம்பர் 208. ஐயோ ராமு, நம்ம மாசம் போயிட்டா. என்னாச்சு? செத்துட்டாளா? பிரசவம் நடந்ததா? பிரசவம் பார்த்தா தானப்பா குழந்தை பிறக்கும். 5000 ரூபாய் பணம் கட்டினா தான்ப்பா ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அட்மிஷனும் பண்ணல, ஆப்ரேஷனும் பண்ணல. நான் என்ன செய்யறது தெரியலப்பா. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். யாருமே கேட்குற மாதிரி இல்லப்பா. நமக்காக ஒரு பொண்ணு எவ்வளவோ போராடி பார்த்தாப்பா.
யாருமே காதுல போட்டுக்க. கத்தி கத்தி பார்த்து அநியாயமா சேர்த்து போயிட்டாங்க. உங்க சேர்மனை நான் பார்த்தே ஆகணும். சேர்மன் பாம்பே போயிருக்காரு மேடம். இப்போ எங்க ஹாஸ்பிட்டல் டீன் வருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது எப்படிங்க உங்க சேர்மன் வராம இருப்பாரு? இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். சித்ரா, கடைசி நேரத்துல கூட இருந்து பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனே சித்ரா. இந்த பாவம் 7 ஜென்மத்துக்கு என்ன சும்மா விடாது சித்ரா. எங்க அம்மாவோட தாலியை தினமும் பூஜையில வச்சு பூஜை பண்ணுவீங்க. தாலியை அடமான வச்சுதாமா இந்த பணத்தை நான் உனக்கு கொண்டு வந்தேன். இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியல சித்ரா, இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியல. சார், நீங்க கேட்ட பணம் இன்னும் வேணா கேளுங்க. என் வீடு வாசம் எல்லாத்தையும் வித்து தரேன். ஆனா என் பொண்டாட்டி புள்ளிய உங்களால உயிரோட கொடுக்க முடியுமா சார்? பாவீங்களா, பணத்துக்காக என் பொண்டாட்டி புள்ளிய உயிரோட கொண்டுட்டீங்களா? ஹலோ. சொல்லுங்க சார். கல்பனா, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஓகே சார். கல்பனா, இதெல்லாம் நாளை இஷ்யூவில் வர வேண்டிய மேட்ரு. தரவா செக் பண்ணிங்க. காயத்ரி ஃபோன் பண்ணாங்க, ஏதோ ஃபார்மா ஹாஸ்பிட்டலில் பிரச்சனையா, நான் உடனே கிளம்பணும். தர்மா எங்க சார்? கேசட் ரெடிஸ் ஃபங்க்ஷனுக்கு அவர் போயிருக்காரு. உடனே ஃபோன் பண்ணி ஃபார்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட சொல்லுங்க. ஓகே ஓகே சார். குயிக். சார், சார் பார்ட்டி பணத்தோட வரதுக்குள்ள பேஷண்ட் டெத் ஆயிட்டாங்க. சரி சரி வாங்க போகலாம். நீங்கள் மற்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். என்ன சார் பண்ணலாம்? இவதான் இந்த ஹாஸ்பிட்டலோட டீன். சார் நில்லுங்க சார். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. இப்போ நான் யாருக்கும் பதில் சொல்றதா இல்லை. ஆனா நான் பேசிதான் ஆகணும். செத்து போன அந்த பொண்ணும் தாயோட வயிற்றுக்குள்ளேயே சிரிச்சு அதே வயிற்றுக்குள்ளே இறந்து போச்சே, இந்த பூமியை கூட பார்க்காத சின்ன சிசு, அதுக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நாங்கள் தான் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலையே, அதுக்கப்புறம் அவங்க சாவுக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாம அந்த பொண்ணு இறந்து போனதுனாலதான் அவளோட சாவுக்கு நீங்க காரணம்னு சொல்றேன். ஒருவேளை நீங்க வைத்தியம் பார்த்து அந்த பொண்ணு செத்து இருந்தா விதி மேல பாரத்தை போட்டுட்டு பேசாம போயிருப்போம். ஹலோ, நீங்க எதுக்கு சத்தம் போடுறீங்க? நீங்க என்ன அந்த பொண்ணுக்கு அக்காவா தங்கச்சியா உரமுறையா? நான் புது யுக பத்திரிகையோட சப் எடிட்டர் சார். காசு கொடுத்து எங்க பத்திரிகையை வாங்கி படிக்கிற பொதுமக்களால தான் எங்க குடும்பமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க சார்பா நான் கேள்வி கேட்டுதான் ஆவேன். அனைவரும் கைகள் தொழு கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே நீ. இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு எழுந்திடு